ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் விலாக்ஸ். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து லயன் சஃபாரி போயிருந்தோம். ஒரு பர் பர்சனுக்கு வந்து 150, ஒருத்தருக்கு 150. இது வந்து லயனை வந்து கிட்ட போய் காட்டுறதுக்காக. லயன் சஃபாரி லயன் மட்டும் தான் காட்டுவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. அதனால் அந்த மாதிரி போயிருந்தோம். கிட்ட போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன், இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எங்கடான்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக எடுத்துகிட்டு போய் காட்டும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த லைனுமே நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில. அப்போ தான் வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ரிட்டன் வந்துவிட்டோம். அவ்வளோதான், அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் காட்டுவாங்க, வேறு எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் உங்களுக்கு நடக்க முடியாது அப்படின்னா வந்து வண்டியுமே இருக்குது, அதுவுமே ஒருத்தருக்கு 150. அந்த வண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க வந்து ஒரு ஸ்பாட்டில் நிறுத்துவாங்களா, அந்தந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு எந்த வண்டி வரதில் இருந்தாலும் ஏறிக்கலாமா. லைக் ஒரு வண்டியில் போனீங்கன்னா அதே வண்டியில் தான் ஏறணும் அப்படிலாம் கிடையாதான். அடுத்து நிறைய வண்டி ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு எப்போல்லாம் இருக்கோ அந்த வண்டியில் நிறுத்தி நீங்கள் ஏறிக்கலாம். அதே போல் புளியுமே வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது கிட்ட வந்தோடனே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு. அவ்வளோ பெரிய ஃபேஸு. நாங்கள்லாம் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுனாலாம். வீடியோ எடுக்கிறத தாண்டி நான் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அங்கே நின்றுட்டே இருந்தேன். அதுவுமே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதே போல் சிறுத்தையோட ஃபேஸ் குட்டியாக தான் இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா புளியை பார்த்துட்டு சிறுத்தையை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் லிட்டரலாக புளி வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு சிங்கத்தை விட புளியை பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை கிட்ட பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஃபேஸ் தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தான் போச்சு. அதே மாதிரி வயசானவங்களாம் போகிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் நடக்க முடியாதவங்க நீங்கள் அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த கேன்டீன்லாம் இருக்குது. ஃபுட்டு ஓகே தான், ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கிட்ஸுக்கு லன்ச் எடுத்துக்கோங்க. அதே போல் கிட்ஸுக்கு இந்த ஹாட் வாட்டர் கொடுப்போம் அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி கேரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது கடைங்க. ஸோ வந்து நம்ம அங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து தாகம் நிறைய எடுக்கும். அட்லீஸ்ட் கிட்ஸ் சின்ன குழந்தை அப்படின்றதுனால ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கிட்டாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தான் வந்து ரொம்ப தேவைப்படும். அதனால் தண்ணி மெயினாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து அவங்க ரொம்ப ட்ரைன் ஆகாமையும் பார்த்துக்கோங்க, கிட்ஸ் வச்சுருக்கவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நடக்கலாம் முடியாது, நம்ம தான் தூக்கிட்டு நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.